Hi friends, நம்ம பார்க்க போறது CBSE Class 10 Board Exam 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். மேக்ஸ்ல ஸ்டாண்டர்ட் பேசிக்னு ரெண்டு இருக்கு. இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கோட் நம்பர் 041 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க செக்ஷன் B 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 21. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது ஒன்னு எழுதினா போதும். நம்ம இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். So first question, the arithmetic progression 8, 10, 12 has 60 terms. இது வந்து 60 terms கிட்ட இருக்கு. Find the sum of last 10 terms. So இதுல last 10 terms நமக்கு என்னன்னு தெரியாது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? A equal to 8 ன்னு தெரியும். அதுதான் first term. And difference D equal to second term minus first term பண்ணுவோம். அப்போ 10 minus 8, 2. அப்போ difference வந்து 2. இப்போ sum of terms கண்டுபிடிக்கணும்னா Sm equal to n by 2 into A plus L. இது வந்து first term, இது last term. இங்க nங்கிறது last 10 terms ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ nங்கிறது இங்க 10. இதுல ALங்கிறது இந்த first term இல்ல, இந்த last 10ல வர இந்த first term, அத starting அந்த last 10ல வர starting and அந்த last term தான். இப்போ last term வந்து 60 terms தெரியும். அப்போ A60 கண்டுபிடிக்கணும். And last 10 termsனா அப்போ அதோட first term என்னவா இருக்கும்? A51. So 51 வந்து first term இருக்கும். 60th term வந்து last term இருக்கும். இப்போ அதோட values கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என்ன? an equal to a plus n minus 1 d. இந்த ஃபார்முலால n வந்து 16 போட்டா aங்கிறது இங்க 8 plus n minus 1, nங்கிறது இங்க 60. அப்ப n minus 1னா 59. dங்கிறது 2. இப்போ 8 plus 59 into 2 வந்து 118. இப்போ ரெண்டுக்கு ஆட் பண்ணா 126 வரும். இப்போ இங்க 8 தான், இங்க n minus 1னா 51 minus 1 50. டிஃபரன்ஸ் அதேதான் 2. அப்போ 50 into 2 100, 100 plus 8 108. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இங்க வந்து அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்போ இதுதான் லாஸ்ட் டேர்ம். ஸோ L இங்க இருக்க A வந்து இதை தான் குறிக்குது. அப்போ A51. இப்போ இங்க இருக்க n என்னன்னா S10, ஏன்னா லாஸ்ட் 10 terms. ஸோ இங்க இருக்க n வந்து 10. இப்போ 10 by 2 into Aங்கிறது இங்க 108 plus Lங்கிறது 126. ஆட் பண்ணா 10 by 2 5 and இது ஆட் பண்ண வேல்யூ வந்து 234. So 234 into 5 வந்து 1170. So sum of last 10 terms வந்து 1170. So arithmetic progressionல கண்டிப்பா உங்களுக்கு இது தெரியும். And sum of termsக்கு இந்த term, இந்த ஃபார்முலாவும் தெரியணும். So இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சா இது போட்டுடலாம். இப்போ question number 21ல B option பார்க்கலாம். Find the middle term of AP 6, 13, 20 and இதுல லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க 230. இப்போ இந்த arithmetic progressionோட first term வந்து 6. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 13 minus 6, second term minus first term equal to 7. And last term வந்து 230. இப்போ இது வந்து லாஸ்ட் டேர்ம் தெரியும், ஆனா அது எத்தனாவது டேர்ம் தெரியாது. அப்போ நமக்கு n என்னன்னு தெரியாது. ஸோ இதுல மொத்தம் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போதான் நமக்கு அதுல மிடில் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இங்க மிடில் டேர்ம் தான் கேட்கறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா a plus n minus 1 into d equal to 230. ஸோ இது வந்து லாஸ்ட் டேர்மோட வேல்யூ. இதுல a தெரியும், d தெரியும். ஸோ n வந்து நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். அதாவது இந்த 230ங்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ 6 plus n minus 1 into 7 equal to 230. n minus 1 into 7 equal to 230 minus 6, அப்போ 224. ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா இந்த 7 நம்ம இந்த சைட் கொண்டு வந்தா டிவைட்ல வந்துரும். இப்போ 7 டேபிள்ஸ்ல இத கட் பண்ணனா 21 3 and 1 4 2 32 வரும். ஸோ n minus 1 equal to 32. அப்போ n என்னவா இருக்கும்? 32 plus 1. இந்த 1 வந்து இந்த சைடு வருது, அப்போ plus 1 ஆகும். இப்போ 33.
ஸோ n என்ன 33. ஸோ இந்த 230ங்கிறது எத்தனாவது டேர்ம்னா 33rd டேர்ம். ஸோ இது வந்து ஒரு ஆட் நம்பர்னால ஒரு மிடில் டேர்ம் வரும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த மிடில் டேர்ம் எத்தனாவது டேர்ம் தெரியணும். அது வந்து n+1/2 பண்ணணும். ஸோ n+1னா 33 + 1 divided by 2 which is equal to 34/2 என்ன 17. ஸோ 17th டேர்ம் தான் மிடில் டேர்ம். இப்போ அந்த மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா A17 கண்டுபிடிக்கணும். ஸோ A + n-1D இதுல nங்கிறது 17, A6 D7. இப்போ 6 plus 17 minus 1 16 into 7. இப்போ 16 7s are வந்து 112. இப்போ 6 plus 112 வந்து 118. So the middle term is 118. இதுதான் answer. 22nd question. If sin A plus B equal to 1 and cos A minus B equal to √3/2. இப்போ A and B greater than 0 and less than 90 degree. Find the measures of angle A and B. இப்போ இந்த A and B என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம அந்த ஒரு புக்ல டேபிள் கொடுத்திருப்பாங்க. sin 30 எவ்வளோ, sin 45 எவ்வளோ, sin 90 degree எவ்வளோ, அதே மாதிரி காஸ்க்கும் கொடுத்திருப்பாங்க அண்ட் tan அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சாதான் இதை போட முடியும். ஸோ அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா sin 90 degree வந்து 1 and cos 30 degree வந்து √3/2. ஸோ இந்த டேபிள் வேல்யூ நமக்கு தெரியணும். எந்த ஆங்கிள் இருக்கும் போது 1 ஆன்சர் வருது, எந்த ஆங்கிள் இருக்கும் போது 3/2 வருது. ஸோ அந்த மாதிரி சைனுக்கு, காஸ்க்கு, டேனுக்குலாம் வேல்யூஸ் தெரிஞ்சாதான் இதை போட முடியும். இப்போ sin 90 degree தான் 1, இங்க வந்து 1 இருக்கு. அப்போ sin A plus B equal to 1 இருக்கு. sin 90 degreeயும் 1 தான் இருக்கு. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த A plus B equal to 90 degree. இந்த sin A plus B யும் 1, sin 90 degreeயும் 1. இப்போ இந்த A plus B வந்து 90 degree. cos 30 degree வந்து √3/2. இங்க cos A minus B equal to √3/2. இப்போ A minus B தான் இங்க 30 degree. A plus B, A minus B ன்னு ஒண்ணு கிடைச்சதா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணா plus B minus B கேன்சல் ஆயிடும். இந்த AA வந்து 2A ஆகும். ஸோ 90 degree plus 30 degreeனா 120 degree. அப்போ A equal to 120 degree divided by 2 which is equal to 60 degree. இப்போ A தெரிஞ்சிச்சு. இப்போ இங்க என்ன பார்த்தோம், A plus B equal to 90 degreeன்னு பார்த்தோம். இப்போ A 60 டிகிரியா இருந்துச்சுன்னா A இடத்துல 60 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ B நமக்கு கிடைக்கும். இந்த 60ய ரைட் சைடு கொண்டு போனா -60 ஆகும். ஸோ 90 minus 60 30 degree. So answer is A equal to 60 degree and B equal to 30 degree. So இந்த values தெரிஞ்சா இந்த answer ஈஸியா போட்டுடலாம். Question number 23. If AP and DQ are medians of a triangle. So ஒரு triangle, அதுல AP and இன்னொரு triangleல DQ. இது ரெண்டுமே medians of the triangle ABC. ABC triangleோட median P and DEF triangleோட median Q. மீடியன்னா என்ன, இந்த லைனை வந்து ஹாஃபா பிரிக்கும். அதாவது இந்த BP and PC வந்து ஈக்குவலா இருக்கும் and EQ QF வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது இதோட மிட் பாயிண்ட், BCயோட மிட் பாயிண்ட்ல இது ஈக்குவலா பிரிக்கும். இவர் ட்ரையாங்கிள் ABC is similar to triangle DEF. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா AB by DE equal to AP divided by DQ. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா இப்போ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ AB and DE, AB divided by DE equal to BC divided by EF. and இன்னொரு சைடு வந்து CA divided by FD. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு தெரியும். அண்ட் அதோட ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் A equal to ஆங்கிள் D. ஸோ இங்க பார்த்தோம்னா ஆங்கிள் A இங்க D அப்படிதான் பார்க்கணும். ஸோ ஆங்கிள் A ஆங்கிள் D, ஆங்கிள் B ஆங்கிள் E அண்ட் ஆங்கிள் C ஆங்கிள் F இதுவுமே ஈக்குவலா தான் இருக்கும். AP is the median to BC in triangle ABC.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மீடியன்னா அந்த பாயிண்ட் பி வந்து அந்த பிசியோட மிட் பாயிண்ட்ல இருக்கும்னு அர்த்தம். அதாவது இந்த பிபியோட வேல்யூ மட்டும் எடுத்தோம்னா பிபி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பிசின்னு சொல்லலாம். இந்த பிசில பாதியில கரெக்டா பிரிச்சுதான் இந்த பாயிண்ட் பி வரும், மிட் பாயிண்ட்னு சொல்றோம். இந்த பிபியோட லென்த் என்னவா இருக்கும்? பிசில பாதி இருக்கும், அதுதான் பிசில பாதின்னு எழுதுறோம். அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிளுமே இந்த EQங்கிறது half of EF. இங்க BC வந்து எப்படி எழுதலாம்? BC equal to 2BP ன்னு எழுதலாம். இந்த 2 வந்து இங்க போகும். அதே மாதிரி EF-யும் 2EQ-ன்னு எழுதலாம். So இந்த BC and EF வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். AB by DE equal to BCங்கிறது 2BP and EF-ங்கிறது 2EQ. இப்போ 2 கேன்சல் பண்ணா AB by DE equal to BP by EQ-ன்னு வரும். So இந்த AB and DE is proportional and BP and EQ இதுவுமே proportional. And அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஆங்கிள் பார்த்தோம், ஆங்கிள் B and ஆங்கிள் E இது ரெண்டுமே கூட ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ABC and DEF வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் B and ஆங்கிள் E ஈக்குவலா இருக்கும். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? AB DE சேம், BP and EQ சேம், and ஒரு ஆங்கிள் B and angle E same. இப்போ SAS similarity படி, அதாவது side angle sideங்கிற similarity படி, இந்த triangle ABP is similar to triangle DEQ. இந்த triangle ABP and DEQ. அவங்க first ABC and DEF தான் சொன்னாங்க. நம்ம வந்து இந்த AP and DQ சைட் தான் ப்ரொபோர்ஷனல்னு சொல்ல போறோம். அதனால நம்ம இந்த பாதி ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ரெண்டுத்துலயும். இப்போ அது ரெண்டும் சிமிலர்னு சொன்னா இப்போ AP and DQ சைடும் சிமிலர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லியாச்சா? அப்பனா AB by DE equal to AP by DQ. இந்த ரெண்டு சைடு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் இது வந்து இது சிமிலருங்கிறதுனால இதுவுமே ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். கொஸ்டின் நம்பர் 24, அதுல ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், a horse, a cow, a goat are tied each by ropes length 14 meter at corners of ABC respectively of a grassy triangular of ABC with sides ஒரு triangle, அதோட length 35 meter, 40 meter and 50 meter. அதுல மூணு sides cornersல horse, cow, goat கட்டி வச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து அதோட லென்த் வந்து 14 மீட்டர். இங்க இருந்து ஒரு 14 மீட்டர்னா அதால எவ்வளவு தூரம் கிரேஸ் பண்ண முடியும்? அந்த 14 மீட்டர் அளவுல இருக்க இது வரைக்கும் கிரேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கவ்வும் அதே லென்த் 14 மீட்டர், ஹார்ஸும் 14 மீட்டர். ஸோ இங்க கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த கயிறு வந்து இந்த 14 மீட்டர் இது வரைக்கும் தான் போகும். அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், சர்க்கிள்ல ஒரு ஏரியா மாதிரி வரும். Find the area of grace field that can be graced by them. அப்போ இந்த ஏரியாவை கேக்குறாங்க. இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இப்ப இதை பாருங்க, இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். இப்போ இதுதான் சென்டர்னா இங்க இருந்து 14, ரேடியஸ் வந்து 14 மீட்டர். இப்போ இப்படி ஒரு சர்க்கிள் வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒண்ணு வரும், இங்கேயும் ஒண்ணு வரும். இப்போ இதை வந்து அந்த சர்க்கிளோட ஒரு செக்டார்னு நம்ம சொல்லலாம். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? 14 மீட்டர். இது வந்து அந்த செக்டார். அந்த ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அண்ட் இதே மாதிரி இது மூணுத்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் கூட இருக்கலாம், பிகாஸ் இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளுக்கு. அதுக்கப்புறம் தீட்டா 1ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து தீட்டா 2, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் 1 2 3. இப்போ இன்னொன்றுக்கு அதே தான் பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து ரேடியஸ் எல்லாத்துக்குமே சேம் தான், 14 14. அதனால அது R1 R2லாம் இருக்க வேண்டாம், ஆர் மட்டும் போதும். ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு தெரியாது. ஸோ தீட்டா 1 தீட்டா 2 தீட்டா 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல வந்து என்னெல்லாம் காமனா எடுக்கலாம்? பை ஆர் ஸ்கொயர்
டிவைடட் பை 360 காமனாக எடுக்கலாம். தீட்டா மட்டும்தான் மாறுது. தீட்டா 1, தீட்டா 2, தீட்டா 3 இந்த 3 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸ் தான் இது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு என்னன்னு தெரியும். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எப்பவுமே 180 டிகிரி தான் இருக்கும். இப்போ இந்த 3 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஸோ இது தனித்தனியா என்னன்னு தெரியலனாலும் இதோட சம் வந்து 180 நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் வந்து 14 இன்டூ 14 டிவைடட் பை இந்த 2. இப்போ 11s ஆர் 2s ஆர் 11 2s are 22, 22 into 14 8 4 8 22 308. அப்போ 308 மீட்டர் ஸ்கொயர். இங்க ஏன் மீட்டர் ஸ்கொயர்னா இங்க ஏரியா தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏரியா ஆஃப் 3 செக்டார்ஸ் கண்டுபிடிச்சோம். ஏரியா எப்பவுமே மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து 14 மீட்டர் 40 மீட்டர்னு மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நம்ம இங்க மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுறோம். ஸோ கடைசி ஆன்சர் எழுதும் போது நம்பர் மட்டும் எழுதாம ஏரியா கேட்டிருந்தா மீட்டர் ஸ்கொயர் இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எது எழுதணுமோ அதுவும் சேர்த்து கரெக்டா எழுதணும். 24th question is second question. Find the area of major segment in terms of pi of a circle of radius 5 cm. ஒரு circle அதோட radius 5 cm formed by a chord subtending at an angle of 90 degree. அப்படின்னா இந்த angle வந்து 90 degree. The radius 5 cm. அதுல இது வந்து மைனர் செக்மெண்ட். ஸோ ஃபார்ம்டு பை அ கார்ட்னா இந்த ஏரியா வந்து மைனர் செக்மெண்ட். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட். ஸோ இந்த டாட்டட் ஏரியா இல்லாமல் மீதி இருக்க எல்லா ஏரியாவுமே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மைனர் ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல இந்த சர்க்கிளோட ஏரியால இருந்து இந்த மைனர் செக்மெண்ட்டை மைனஸ் பண்ணா இந்த மேஜர் செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் பார்க்கலாமா? Area of sector minus area of triangle. So area of minor segment இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த செக்டாரோட ஏரியால இருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணா இந்த டாட்டட் ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் மைனஸ் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் என்ன? தீட்டா டிவைடட் பை 360 அண்ட் இந்த தீட்டாங்கிறது 90 டிகிரி பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து half into b into h. ஸோ 90 டிகிரி இங்க பை வந்து நம்ம எடுக்க வேணாம், ஏன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்லயே. ஸோ half into b into hனா இங்க பேஸுமே ரேடியஸ் தான் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டுமே ரேடியஸ் தான் 5 சென்டிமீட்டர். ஏன்னா இது ரைட் ஆங்கிள். இப்போ இது கேன்சல் பண்ணா 0 0 4s are 1s are அண்ட் இங்க ஆர் ஸ்கொயர் ஆருங்கிறது 5 ரேடியஸ். அப்போ 5 ஸ்கொயர். இப்போ பை 5 ஸ்கொயர் வந்து 25 பைன்னு எழுதலாம் அண்ட் டிவைடட் பை 4 மைனஸ் இங்க 25/2. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் பார்க்கணும்னா ஃபுல் ஏரியானா ஏரியா ஆஃப் சர்க்கிள். இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள்ல இருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் இப்ப கண்டுபிடிச்ச அந்த மைனர் செக்மெண்ட். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? பை ஆர் ஸ்கொயர். இப்போ கண்டுபிடிச்ச ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் வந்து 25 π/4 மைனஸ் 25/2. இப்போ இது பிராக்கெட் விட்டு எடுத்தோம்னா பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 25 π/4 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 25/2 அண்ட் இங்க ஆர் ஸ்கொயருங்கிறது ஆர் என்ன? 5 ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயர்னா 25. இப்போ 25 பைன்னு எழுதலாமா? 25 பை
ஆர் ஸ்கொயருங்கிறது ஆறுங்கிறது 5, ஸோ ஆர் ஸ்கொயர்னா 25, ஸோ 25 பைன்னு எழுதலாம். 25 பை ரெண்டு இடத்துலையும் இருக்கு, ஸோ இது வந்து 4 into 25 100 பை minus 25 பை whole divided by 4. இது ரெண்டுத்தையும் பை இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 75 பை பை 4 ப்ளஸ் 25 பை 2. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட். அப்போ ஏரியானா என்ன? மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் மட்டும் எழுதாமல் அதோட யூனிட்டும் சேர்த்து எழுதணும். Question number 25. If ABC is drawn to circumscribe a circle of radius 4 cm. So இதோட radius வந்து 4 cm, இந்த circle-ஓட radius, and அதை வந்து ஒரு triangle வந்து circumscribe பண்ணிருக்கு. Such that the segments BD and DC are of length 10 cm. BD வந்து 10 cm and DC வந்து 8 cm respectively. Find the lengths of the side AB and AC. So AB and AC கண்டுபிடிக்க சொல்றாங்க. If it is given that area of triangle ABC 90 cm square. So இந்த triangle-ஓட ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? BD equal to 10 cm, BC equal to 8 cm and area of triangle ABC 90 cm square. And radius 4 cm சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த O தான் சென்டர்னா இப்போ இது 4 cm and இங்கேருந்து ODங்கிறது 4 cm and இதுவும் 4 cm. இப்போ இந்த DBங்கிறது என்ன? இந்த லைன்ஸ் எல்லாம் என்னன்னா tangent lines. இப்போ இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இப்போ நமக்கு தெரியும் the length of tangent lines from an external point. இதுதான் அந்த external point. அங்கிருந்து அந்த tangent line circle தொட போகுது. ஸோ அங்கிருந்து வர லென்த் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ length of tangents from an external point to the circle are equal. ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு இடத்துல அந்த சர்க்கிள் தொடுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் லைன், ரெண்டு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சோம்னா அதோட லென்த் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு சர்க்கிள் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அங்க இருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வரைகிறோம், அப்போ அதோட லென்த் வந்து ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்ம இங்க சொல்றோம். இப்போ இதுதான் அந்த பாயிண்ட். இங்க இருந்து அந்த சர்க்கிளை தொடுற அந்த பாயிண்ட் வந்து டி, அது வந்து 10ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதே பாயிண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துல அந்த சர்க்கிளை தொடுது, அது வந்து பிஇ. அப்போ அதோட லென்த்துமே இங்க கொடுத்த அதே 10ஆ தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சிங்கிற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து டிங்கிற பாயிண்ட்ல இந்த சர்க்கிளை டச் பண்ணது. ஸோ டேஞ்சன்ட் லைன் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் லென்த் 8 cm இருக்கு. இப்போ அதே பாயிண்ட் வந்து இன்னொரு இடத்துல அந்த சர்க்கிளை தொடுதுன்னா இப்போ அதோட லென்த்துமே 8 cm. So BD equal to BE which is equal to 10 cm and CD equal to CF which is equal to 8 cm. அப்போ Aங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். அப்போ AF and AE அதுவுமே ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து வந்த ரெண்டு டேஞ்சன்ட் லைன் அந்த சர்க்கிளை டச் பண்ணுது, அப்போ அதோட லென்த் ஈக்குவலா இருக்கும். இங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க, பட் அது வந்து நம்ம லென்த் தெரியல. ஸோ அது வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் வேல்யூ. அப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணா இந்த ஹோல் ஏபி அண்ட் ஹோல் ஏசி தெரிஞ்சிடும். இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி வரும்? இத வந்து நம்ம மூணு ட்ரையாங்கிளா பிரிக்கலாம். ஏஓபி, ஏஓசி அண்ட் சிஓபி. ஸோ இந்த மூணு ட்ரையாங்கிளா நம்ம பிரிக்கலாம் இந்த ஒரு ட்ரையாங்கிள். ஓ ஏரியா ஆஃப் ஹோல் ட்ரையாங்கிள் ஏபிசி will be equal to area of triangle AOC plus area of triangle BOC plus area of triangle AOB. இந்த மூணு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணாதான் மொத்தமா சேர்த்து இந்த ட்ரையாங்கிள் ABC வருது. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOC பாத்தீங்கன்னா half into B into H. அதுல பேஸ் என்ன? AC. AOC அதுல பேஸ் வந்து AC and height வந்து 4. AOC ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா height வந்து 4 and base வந்து AC.
ஏசினா 8 பிளஸ் இது வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம். இப்போ 8 சென்டிமீட்டர் பிளஸ் எக்ஸ் சென்டிமீட்டர்னு சொல்லலாம். இப்போ ஏசியோட லென்த் ஹைட் வந்து 4. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஓசி பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ பிஓசி ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா அதோட பேஸ் வந்து 8 plus 10 18 வரும். அண்ட் ஹைட் வந்து அதே 4 தான். ஸோ பிஓசியோட பேஸ் 10 plus 8 அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓடி வந்து அந்த சர்க்கிளோட ரேடியஸ் 4. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஏஓபி பார்த்தீங்கன்னா ஏஓபி ட்ரையாங்கிளோட ஹைட் 4 சென்டிமீட்டர் பிகாஸ் சர்க்கிளோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் வந்து ஏபி அதாவது எக்ஸ் பிளஸ் 10ன்னு சொல்லலாம். இப்போ ஏரியா ஆஃப் ஏஓபி வந்து ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். அப்போ ஹைட் வந்து 4 அண்ட் பேஸ் வந்து ஏபி. இப்போ அந்த ஏசி ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஹாஃப் இன்டூ ஏசியோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 8 இன்டூ 4 plus half into 18 into 4 plus half into AB ஓட வேல்யூ x plus 10. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா half of 4ம் காமனாக இருக்குது. அப்போ half and 4 காமனாக எடுத்தா இதில் x plus 8 மட்டும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் half and 4 எடுத்தா 18 மட்டும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் half and 4 எடுத்தா x plus 10 மட்டும் இருக்கும். இப்போ 2 டேபிள்ஸில் 2 2s are 4 போகும். அண்ட் 2 இன்டூ எக்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ 2x அண்ட் 10 plus 18 plus 8 வந்து 36 வரும். இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இப்போ 2 டேபிள்ஸில் 2 1s நீங்கள் இங்கே 45 வரும். இப்போ 45 ஈக்குவல் டு 2x plus 36. இப்போ 2x and 36 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் 45 minus 36 9 வரும். ஸோ 9 ஈக்குவல் டு 2xன்னு இருக்கும். இப்போ x ஈக்குவல் டு என்னன்னா 9/2. இப்போ இந்த x ஈக்குவல் டு 9/2 ஃப்ராக்ஷன்ஸில் எழுதணும்னா 4.5 சென்டிமீட்டர் வரும். ஏன்னா இங்கே எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஏபி அண்ட் ஏசி. இப்போ ஏபிங்கிறது என்ன? ஏஇ பிளஸ் இபி அதாவது எக்ஸ் பிளஸ் 10. இப்போ இங்கே எக்ஸ் என்ன கிடைச்சது? 4.5. இப்போ 4.5 பிளஸ் 10 14.5. அதே மாதிரி ஏசிங்கிறது ஏஎஃப் பிளஸ் எஃப்சி. அதில் ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொன்று 8. இப்போ எக்ஸ் வந்து 4.5 சப்ஸ்டியூட் பண்ணால் 12.5 சென்டிமீட்டர்ஸில் வரும். Therefore, the answer is AB equal to 14.5 cm and AC equal to 12.5 cm. இந்த சாம்பிள் பேப்பர்ல இருக்க மற்ற செக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் மேத்ஸ் சப்ஜெக்டோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சாப்டர் வைஸ் ப்ளூ பிரிண்ட் இன்னொரு வீடியோல தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.